Welcome to Jayanti's Educate. Welcome to class 22. 22nd கிளாஸ்ல நம்ம இந்த can, could இது எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிறத படிக்க போறோம். இப்போ இந்த canக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முடியும், என்னால இது முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு canங்கிற வார்த்தை யூஸ் பண்றது. அதே மாதிரி அனுமதி கேட்கறக்கும் ஒரு சாத்தியத்தை சொல்றக்கும் நிகழ்காலத்துல உபயோகப்படுற வார்த்தை வந்து கேன். ஓகேங்களா? அதே மாதிரி கடந்த காலத்துல முடிந்தது, என்னால முடிஞ்சது. ஐ குட் சிங் வெல் வென் ஐ வாஸ் யங். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் நல்லா பாடினேன் அப்படின்னா முடிந்தது, என்னால பாட முடிந்தது அப்படின்னு கடந்த காலத்துல நம்மளால இயன்ற விஷயத்த சொல்றது வந்து குட்டு. அதே மாதிரி ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுதலை மரியாதை பூர்வமா கேட்கறக்கு உபயோகப்படுத்தப்படுற வார்த்தை வந்து குட். ஓகேங்களா? இன்னத்த கிளாஸ்ல நம்ம இந்த கேனும் குட்டும் எப்படியெல்லாம் நம்ம வாக்கியங்கள்ல உபயோகப்படுத்துறோங்கிறத பத்தி படிப்போம். உதாரணத்துக்கு கேன் உபயோகப்படுத்தப்படுற வாக்கியங்கள் நம்ம பார்ப்போம். கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா கேனுங்கிறது கேள்வி. இங்க உன்னால முடியுமா, என்னால முடியுமா, நான் உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கே கேன் யூஸ் பண்றோம். கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா உன்னால எனக்கு உதவ முடியுமா, கேள்வியா இருக்கிறதுனால கேள்விக்குறி போட்டிருக்கோம். அப்ப கேன் யூ ஹெல்ப் மீ, உன்னால எனக்கு உதவ முடியுமா. கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன், நான் உன்னுடைய போனை உபயோகப்படுத்திக்கலாமா, யூஸ், உன்னோட போனை நான் யூஸ் பண்ணலாமா. கேன் யூ பாஸ் த சால்ட், நான் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கேன், நீ அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்க, உன்கிட்ட உப்பு இருக்கு, சால்ட்டு, அதை என் சைடு பாஸ் பண்ணு, என்கிட்ட எடுத்து கொடு, யாராவது மூலமா கைமாத்தி கொடு அப்படின்னா கேன் யூ பாஸ் த சால்ட். கேன் யூ ஓப்பன் த டோர், நீ வந்து அந்த கதவை திறக்க முடியுமா, கேன் யூ ஓப்பன் த டோர். கேன் ஐ பாரோ யுவர் புக், உன்னோட புத்தகத்தை நான் தற்காலிகமாக கடனா வாங்கிக்கலாமா, கேன் ஐ பாரோ யுவர், உன்னுடைய புக். கேன் யூ ஸ்பீக் ஸ்லோலி, நீ மெதுவாக பேச முடியுமா, கேன் யூ ஸ்பீக் ஸ்லோலி. கேன் வி கோ நவ், நம்ம, வி நாம இப்போ போகலாமா அப்படின்னா கேன் வி கோ நவ். கேன் யூ ஷோ மீ த வே, எனக்கு நீ வழிய காமிக்க முடியுமா, நான் போக வேண்டிய வழிய காமிக்க முடியுமா அப்படின்னா கேன் யூ ஷோ மீ த வே. கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங், நான் உன்னிடம் ஒன்றை, ஏதோ ஒன்றை கேட்கலாமா அப்படின்னா கேன் ஐ ஆஸ்க், கேட்கலாமா, உன்ன, சம்திங் அப்படின்னா ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு விஷயத்த கேட்கலாமா. கேன் யூ வெயிட் அ மினிட், நீ வந்து ஒரு நிமிடத்திற்கு காத்திருக்க முடியுமா அப்படின்னா கேன் யூ வெயிட் அ மினிட். இப்ப இங்க கொடுத்திருக்கிற சென்டென்சஸ் எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த கேனுங்கிற வார்த்தை, இந்த கேனுன்னு கொடுத்திருக்கிற எல்லா வார்த்தைகளுமே எதை கேக்குது அப்படின்னா உன்னால முடியுமா, நான் வாங்கிக்கலாமா அப்படின்ற அனுமதி கேட்கறக்கும், சாத்தியம், உன்னால காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறக்கும் உபயோகப்படுத்தப்படுற வார்த்தைகள். இப்போ போன பேஜ்ல நம்ம இந்த கேன் அப்படிங்கிறது முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குற ஒரு இன்ஃபார்மலான பேச்சுக்கு, கேஷுவலா நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள பேசிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்படுற வார்த்தை. அதே இந்த குட்டு வந்து ரொம்ப பொலைட்டா மிகவும் மரியாதையை யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து குட்டு. இந்த குட்டு வந்து கடந்த காலத்துல என்னால முடிஞ்சது, அவனால முடிந்தது, அவனுக்கு முடிந்த விஷயம் அப்படின்னா குட்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி செய்யலாமா, எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு வேண்டுதல், ஒரு ஹெல்ப்பை கேட்கறத ரொம்ப பொலைட்டா கேட்கறது வந்து குட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இது எக்ஸாம்பிள்ஸ். குட் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ். இப்போ கேனுங்கிறது உன்னால முடியுமா, இயலுமான்னு கேட்கறது. குட்டுங்கிறது அதை விட ஒரு ஸ்டெப்பு மரியாதையா கேட்கறது. அப்போ குட் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்னா நீ எனக்கு தயவு செய்து உதவ முடியுமா அப்படின்னு கேட்கறது. குட் ஐ யூஸ் யுவர் ஃபோன் ஃபார் அ மினிட்
அப்படின்னா உன்னோட ஃபோனை ஒரே ஒரு நிமிஷம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு மரியாதையாக கேட்கறது. குட் யூ பாஸ் மீ த பென், அந்த சால்ட் மாதிரியே அந்த பேனாவை எனக்கு பாஸ் பண்ணி கொடுக்குறியா? குட் யூ ஓப்பன் த விண்டோ, சேம் அந்த கேன் வந்த சென்டென்ஸ் மாதிரியே இதுவும் எக்ஸாம்பிள். அந்த ஜன்னலை திறக்க முடியுமா, திறப்பாயா அப்படின்னு கேட்கறது. குட் ஐ பாரோ யுவர் நோட் புக், உன்னோட நோட் புக்கை நான் தற்காலிகமாக கடனாக பெற்றுக்கொள்ளலாமா? குட் யூ ஸ்பீக் மோர் கிளியர்லி, நீ கொஞ்சம் இன்னுமே தெளிவா பேச முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு வேண்டுதலா கோரிக்கையா மரியாதையா கேட்கறது இந்த சென்டென்ஸ். குட் வி டாக் லேட்டர் அப்படின்னா நம்ம பின்னொரு காலத்துல அப்புறமே பேசிக்கலாமா, லேட்டர் அப்படின்னா அப்புறமா. குட் வி டாக் லேட்டர் அப்படின்னா அப்புறமா நம்ம பேசிக்கலாமா அப்படின்னு கேட்கறது. குட் யூ ஷோ மீ த ஆன்சர், நீ பதில எனக்கு காண்பிப்பாயா அப்படின்னா குட் யூ ஷோ மீ த ஆன்சர். குட் ஐ ஆஸ்க் அ கொஸ்டின், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிறத ரொம்ப பணிவா கேட்கறது, குட்டு போட்டு கேட்கறது. குட் யூ வெயிட் அவுட் சைட் அப்படின்னா நீ கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறியா அப்படின்னா குட் யூ வெயிட், காத்திருக்கியா அப்படின்னா குட் யூ வெயிட் அவுட் சைட். இப்ப நம்ம கேன் வர்ற வெவ்வேறு விதமான வாக்கியங்கள் பத்தி பார்ப்போம். இந்த வாக்கியங்கள்லாம் பிரசன்ட் எபிலிட்டி, இப்போ நிகழ்காலத்துல இருக்கிற திறன், திறமை, அதை பத்தி சொல்லும். பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறு, இது சாத்தியம், சாத்தியமில்லை, சாத்தியமா அப்படிங்கறக்கு யூஸ் பண்ணப்படுது. பெர்மிஷன், அனுமதி வழங்கறக்கும் கேட்கறக்கும் இந்த கேனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. இப்ப இந்த மூணும் வர்ற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஐ கேன் ஸ்விம், என்னால முடியும், திறமை. ஓகே, ஐ கேன் ஸ்விம், என்னால நீந்த முடியும். ஷி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், அவளால், அவங்களால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னா ஷி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். வி கேன் பிளே ஆஃப்டர் ஸ்கூல், சாத்தியம். ஓகே, இல்லாட்டி பெர்மிஷன், இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சியை எக்ஸ்பிளைன் பண்றது. வி கேன், நம்ம ஸ்கூல் முடிந்ததுக்கு அப்புறம் விளையாடலாம் அப்படின்னா வி கேன் பிளே ஆஃப்டர் ஸ்கூல். ஹி கேன் ரன் ஃபாஸ்ட், அவனால முடியும், திறமை. ஹி கேன் ரன் ஃபாஸ்ட், அவனால வேகமா ஓட முடியும். யூ கேன் சிட் ஹியர், அனுமதி வழங்குறது. ஓகே, யூ கேன், நீ இங்க உட்காரலாம். they can come tomorrow, அவங்கனால நாளைக்கு வர முடியும் அப்படின்னா அவங்கனால முடியுங்கிறது திறன் பிளஸ் பாசிபிலிட்டி, சாத்தியம் உண்டு. ஐ கேன் ஹியர் மியூசிக், என்னால மியூசிக், என்னால இசைய கேட்க முடியுது. கேன் யூ ஹெல்ப் மீ, உன்னால எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேள்வியை கேட்கறது, முடியுமான்னு கேட்கறது. கேன் ஐ பாரோ யுவர் பென் அப்படின்னா அனுமதி கேட்கறது, உன்னோட பேனாவை நான் வாங்கிக்கலாமா, கடனா பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு அனுமதி கேட்கறது. வி கேன் கோ டு த பார்க் நவ், நம்ம பார்க்குக்கு, பூங்காவுக்கு இப்போ போகலாம், இனிமே போகலாம் அப்படின்னா வி கேன் கோ டு த பார்க். அது பாசிபிலிட்டியாகவும் எடுத்துக்கலாம். நான் இத்தனை நேரம் ஒன்று உடலை, இப்போ நம்ம போகலாங்கிறத பர்மிஷனாகவும் எடுத்துக்கலாம். நம்மளால பார்க்குக்கு இப்போ போக முடியும் அப்படிங்கிறத திறனாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தை திறமை, நம்மளால இப்போ என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கும் சாத்தியங்களுக்கும் அனுமதி வழங்கறக்கும் கேட்கறக்கும், இது மூணையுமே கேள்வியா கேட்கறக்கும் உபயோகப்படுத்தப்படுது. As I told you before, இந்த குட் அப்படிங்கிறது கடந்த கால திறமை, ரொம்ப மரியாதையான கோரிக்கை பிளஸ் பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறு, இந்த மூணுக்கும் குட்டுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தணும். ஐ குட் ஸ்விம் வென் ஐ வாஸ் 5, நான் 5 வருடமாக, எனக்கு 5 வயது இருக்கும் பொழுதே என்னால் நன்றாக நீந்த முடிந்தது. ஐ குட் ஸ்விம் வென் ஐ வாஸ் 5. ஷி குட் ரீட் வெரி ஏர்லி, ரொம்ப சின்ன வயசுலயே அவளால படிக்க முடிந்தது. ஹி குட் பிளே த பியானோ, அவனால பியானோ வாசிக்க முடிந்தது. வி குட் விசிட் கிராண்ட்மா லாஸ்ட் வீக், எங்க தாத்தா எங்க பாட்டிய நாங்க கடந்த வாரம்
போய் சந்திக்க முடிந்தது, இயன்றது, எங்கனால முடிஞ்சது, வாய்ப்பு கிடைச்சது. could you help me please? உன்னால எனக்கு உதவ முடியுமா? could I use your phone? உன்னோட போனை நான் உபயோகப்படுத்திக்கலாமா? it could rain today. இன்னைக்கு மழை வர்றக்கு சாத்தியக்கூறு உள்ளது, இன்னைக்கு மழை பெய்யலாம். they could be at home. அவங்க வீட்டுல இருந்தா இருப்பாங்க, சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றது. she could not come yesterday. அவனால நேத்து வர முடியல. I could see the stars clearly. என்னால அந்த நட்சத்திரங்களை தெளிவா பார்க்க முடிந்தது. அப்போ குட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு கடந்த காலத்துல. இதே இங்க கேன் வந்ததுன்னு வச்சுக்கங்க, இப்ப என்னால நட்சத்திரங்களை கிளியரா தெளிவா பார்க்க முடியுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் கேனுக்கும் குட்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். இப்போ இங்க கொடுத்திருக்கிற fill in the blanksல நீங்க இந்த கேன் வருமா அல்லது குட்டு வருமான்னு நீங்க fill பண்ணி பாருங்க. dash you help me with this bag. She dash danced very well when she was a child. We dash see the stars last night. I dash read 3 languages. dash I use your pencil for a minute. Part B type of questionsல கேனா குட்டா அப்படிங்கிறத நீங்க டிக் பண்ணி மார்க் பண்ணுங்க. can or could. You drive a car when you were 16. He can or could speak Tamil and Hindi. Can or could we go to the park now. She can or could not come to school yesterday. Can or could I ask you a question. இப்ப இந்த கொஸ்டின்கள்ல கேன் வருமா குட் வருமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இப்ப தமிழ்ல நான் உங்களுக்கு சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், இத ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போது உங்களுக்கு உதவலாம். அவள் சிறு வயதில் நன்றாக பாடுவாள். நாங்கள் நாளை வரலாமா? அவரால் நேற்று வேலைக்கு போக முடியவில்லை. தயவு செய்து நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? Thanks a lot for watching my YouTube channel. இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot. பெஸ்ட் விஷஸ்.